என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது. Still I did not know that Jesus is the savior of the world. ஆகவே இயேசுதான் இந்த உலகத்தின் இரட்சகர் என்பதை நான் அறியாதிருந்தேன். Still I do not know Jesus is the only begotten son of God. ஆகவே இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன் என்பதை கூட நான் Still I அறியாதிருந்தேன். do not know that Jesus is the prince of peace. ஆகவே இயேசுதான் சமாதான பிரபு என்பதை நான் Still அறியாதவனாயிருந்தேன். I do not know Jesus is the redeemer of this world. இந்த உலகத்தின் இரட்சகர் மீட்பர் இயேசு என்பதை நான் அறியாதவனாயிருந்தேன். In such a condition I was returning back to Tamil Nadu. இப்ப இந்த மாதிரி ஒரு நிலவரத்தில் நான் தமிழ்நாடை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்தேன். I booked my train in Ganga Kaveri Express. நான் கங்கா காவிரி எக்ஸ்பிரஸிலே ரிசர்வ் பண்ணி வந்து கொண்டிருந்தேன். I boarded in Varanasi station in Uttar Pradesh. உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி என்ற இடத்தில் நான் அங்கிருந்து புறப்பட்டோம். Train left the Uttar Pradesh state and came into the Madhya Pradesh state. உத்தரப்பிரதேசத்தை தாண்டி அது மத்திய பிரதேசத்துக்கு ட்ரெயின் வந்தது. Almost 12 hours of journey is over. என்னுடைய பிரயாணங்கள் எல்லாம் ஒரு யுத்தமாகவே இருந்தது. Almost 12 hours of journey is over. 12 மணி நேரங்கள் நான் பிரயாணம் பண்ணி முடித்திருந்தேன். All the while I was forced to read John 3:16. ஆனால் இந்த எல்லா வேளைகளிலும் இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட துண்டு பிரதியில் இருக்கிற இந்த யோவான் 3:16 வாசித்துக் கொண்டிருந்தேன். Something insisted me that I should keep on meditating on that scripture. ஆனால் எனக்குள் ஏதோ ஒரு சக்தி சொல்லிக் கொண்டிருந்தது, இதை நீ ஆராய்ச்சி செய்து கொண்டு இதை படிக்க வேண்டும் என்று. So I kept on meditating till the train came to Madhya Pradesh. மத்திய பிரதேசத்துக்கு வரும் வரை நான் அந்த ட்ரெயினிலே அந்த ரயிலில் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டே இருந்தேன். As soon as the train came to the Madhya Pradesh state near the Jabalpur junction, ஜபல்பூர் என்ற இடத்தில் மத்திய பிரதேசத்துக்குள்ளே இந்த ட்ரெயின் வந்தவுடனே it was midnight 2 o'clock. இது நடு இரவு 2 மணி ஆயிருந்தது. The railway staff want to stop the train for a small coffee break. அந்த நடு நசி வேளையிலே ஒன்லி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ட்ரெயின் அங்கே நிற்கும். At that time I was hearing a voice saying me, Bhattacharya, you must get down in the station, you must get down in the station. ஒரு அபூர்வமான துணி என் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது, பட்டாச்சாரி ஸ்ரீனிவாச பட்டாச்சாரி இங்கே இறங்கு. I was wondering why I must get down in the station. ஆனால் நான் ஆச்சரியப்பட்டேன், நான் எதற்கு இந்த நடுநிசி வேளையில் இங்கே இறங்க வேண்டும்? I don't have any relatives here. இங்கே யாருமே இல்லையே. I don't have any friends here. இங்கே நண்பர்களோ உற்றார்களோ யாரும் I இல்லை. don't have any known people there. இங்கே தெரிந்தவர்கள் கூட யாரும் இங்கே இல்லையே. Moreover, I do not know the local language of that place. இந்த இடத்தில் பேசப்படுகிற எனக்கு இந்த பாஷைகள் கூட தெரியாது. Why should I get down? நான் ஏன் இறங்க வேண்டும்? I said I won't get down. நான் இறங்க மாட்டேன் என்று சொல்லிக் But the கொண்டேன். more I tried to resist my thought, the more I felt that I should definitely get down there. And if I do not get down there, I felt like as if my head would crack. நான் இறங்கக்கூடாது நினைத்துக் கொண்டிருக்க வேளையிலே நான் இறங்க வேண்டும் என்று எனக்குள் பெரிய ஒரு சக்தி தூண்டப்பட்டிருந்தது. நான் அப்படி செய்யவில்லை என்றால் என் தலை வெடிக்கும் என்று கூட நினைத்தேன். After that I silently got down there. நான் மௌனமாக அந்த ஸ்டேஷனில் இறங்கினேன். After few minutes the train also left the station and went off to Madras. சில நிமிடங்கள் கழித்து அந்த ட்ரெயின் மெட்ராஸை நோக்கி வந்து போய்விட்டது. There was nobody in the midnight in the railway station. அது நடுநிசி வேளை ஆயிருந்தபடியால் அந்த பிளாட்ஃபார்மில் ஒருவரும் இல்லை. Only the railway TTR and the railway stewards who are selling tea and coffee were standing there. அந்த டீ காஃபியை வித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மட்டும் அந்த டிடிஆர் மட்டும் அந்த பிளாட்ஃபார்மில் இருந்தால் வேறு ஒருவரும் இல்லை. They all started to give a funny look upon me. அங்கே உள்ளவர்கள் என்னை ஆச்சரியப்பிரமாய் பார்த்தார்கள். The reason because the way I look today in front of you is not the same the way I was looking some 4 years back. அவர்கள் ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. இன்று நீங்கள் காண்கிற விதமாய் நான் அந்த நாட்களில் இருக்கவில்லை. In those days I had a very long kudumi in my head. எனக்கு தலையிலே பின்னாடி ஒரு குடுமி இருந்தது. And in the front portion of my head there will be no hair at all. எனக்கு தலையில் முன்னாடி சவரம் பண்ணப்பட்டு இங்கே முடி ஒன்றும் இல்லாதிருந்தது. I always had a sangha and chakras diamond studs in my ears. ஒரு சங்கு சக்கரம் போன்ற 2 காதணிகளை கூட நான் தொங்க விட்டிருந்தேன். I had a Samajhan identification in my shoulders. என்னுடைய தோள் பட்டைகளில் கூட இப்படிப்பட்ட இந்த தாயத்துகளை அணிந்திருந்தேன். I had a Paranyasam identification over my body. உத்தராட்சர மாலை போன்ற மாலைகளை நான் என் சரீரத்தில் அணிந்திருந்தேன். I never use pant or shirts. I wear only the dhoti and put a small towel on my body. That is all. நான் இந்த மாதிரி நீங்க காண்கிறபடி பேண்ட் ஷர்ட் எல்லாம் ஒன்றும் போடுவதில்லை. நான் ஒரு வேஷ்டி மட்டும் அணிந்து ஒரு துண்டை போட்டிருந்தேன். I was more looking like an orthodox Hindu priest. நான் ஒரு மிகவும் ஆச்சார முறைப்படி நடக்கிற ஒரு ஹிந்து பூஜாரியாக இருந்தேன். But today I am totally changed. ஆனால் இன்று நான் மாறினவனாக இருக்கிறேன். It's because the word of God says in the Bible. ஆகவே இந்த வேத வசனம் சொல்கிறது, If a man be in Christ is a new creation, all old things passeth away and everything becomes new. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. Today I am changed because I am the child of Lord Jesus Christ. நான் முற்றிலும் மாறின ஒரு கிறிஸ்துவுடைய பிள்ளையாக இருக்கிறேன். After this incident I was wondering what I must do next in that railway station. அந்த ரயில் நிலையத்தில் தானே நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று நான் ஒரு பிரமித்திருந்தேன். Again I heard a mild voice saying me, ஒரு சின்ன சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. Bhattacharya, you start walking. ஸ்ரீனிவாஸ் பட்டாச்சாரி நடந்து போ. Bhattacharya, you start walking. பட்டாச்சாரி நடந்து போ. I turned here and there to find whether anybody informing me anything. யாராவது என்னிடத்தில் பேசுகிறார்களா, இந்த அசிரியர் குரல் எங்கிருந்து வந்தது என்று இங்கும் அங்கும் பார்த்தேன். But I could not find anybody standing in any particular direction, but the voice kept on coming. ஆனால் இங்கும் அங்கும் பார்க்கும்போது அங்க ஒருவரும் இல்லை. ஆனால் இந்த சத்தம் மட்டும் எனக்கு துணித்துக் கொண்டே இருந்தது. I started walking down through that road. நான் அந்த சாலை வழியாக நடந்து கொண்டே போய் கொண்டிருந்தேன். I walked not less than 3 kilometers and then I came to a place called as Dr. Bharat Compound, Napier Town in Jabalpur city.
ஜபல்பூர் சிட்டியிலே ஒரு ஓரமான ஒரு இடத்திலே ஒரு தூண் அருகிலே நான் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி வந்து நின்றேன். I reached a place called as Dr. Bharat Compound, Napier Town. பிராங்க் காம்பவுண்ட் என்ற ஒரு இடத்திலே நான் வந்து கடைசியாக வந்து சேர்ந்தேன். The moment I came to that particular spot, there was a cement arch given like this. அங்கே ஒரு சிமெண்ட் ஆர்ச் அப்படியாக இருந்தது அந்த இடத்திலே. As soon as I came closer towards the arch, இந்த ஆர்ச்சாக இந்த முகப்பு பக்கத்தில் நான் வந்தபோது the saint who came to my university 1 month back 800 kilometers away, that same saint was coming pointing out his finger right upon my face from the other side of the arch. அந்த முகப்பு அல்லது அந்த ஆர்ச்சுக்கு அந்த பக்கத்திலே 800 கிலோமீட்டர் தூரத்திலே நான் சந்தித்த அந்த பழைய அந்த சன்னியாசி காவி உடையிலே நான் அந்த இடத்திலே பார்த்தேன். That same saint put his finger straight upon my face and said, "The Lord whom you wanted to know in your life is the Lord Jesus Christ." அந்த பார்த்த அந்த சன்னியாசி என்னிடத்தில் சொன்னான், நீ தேடிக்கொண்டிருக்கிற அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று என்னை The only begotten Son of God whom you wanted to know in your life is the Lord Jesus Christ. நீ தேடிக்கொண்டிருக்கிற ஒரே பேரான குமாரனாய இயேசு கிறிஸ்து இந்த மெய்யான தெய்வன் என்று சொன்னார். Lord Jesus Christ loves you. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். Lord Jesus Christ forgives your sin. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொன்னார். Lord Jesus Christ is going to cleanse you from all the sinful natures. உன்னுடைய எல்லா பாவ சுபாவங்களிலிருந்து உன்னை விடுதலையாக்கிறார் என்று சொன்னார். Lord Jesus Christ is going to give you a new life. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்க போகிறார் என்று சொன்னார். When he said all that, I could not control at all. அவர் இவைகளெல்லாம் என்னிடத்தில் சொன்னபோது என்னால் தாங்க கூட முடியவில்லை. See, he did not come in a Tata Sierra car to preach the gospel to me. ஒரு டாட்டாவோ அல்ல சிலோ கார்ல வந்து என்னிடத்தில் சுவிசேஷத்தை சொல்லவில்லை. He did not come with the Raymond's or Pat Avenue coat and suit to preach the gospel to me. என்னிடத்திலே அவர் ஒரு பெரிய கோட் சூட் போட்ட ஒரு பெரிய மனிதராய் என்னிடத்தில் வரவில்லை. He was an ordinary man, very old man, very simple man. ஒரு சாதாரணமான ஒரு வயசான ஒரு வயோதிக ஒரு அன்பரை போல அவர் வந்தார். But he was filled with the resurrected power of the Lord, which made him preach the gospel to me. அந்த அவர்தானே என்னிடத்தில் அந்த சுவிசேஷத்தை சொல்லபோது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அங்கே இருந்தது. I humbled myself at his presence. நான் அந்த அவருடைய சமூகத்தில் நான் என்னை தாழ்த்தினேன். And I yielded myself unto that saint. அந்த பரிசுத்தவான் இடத்தில் நான் என்னை சமர்ப்பித்தேன். From there he took me to a place called as Bidagad. From there he took me to a place called as Bidagad. பிடாகாடு என்ற ஒரு இடத்திற்கு என்னை கூட்டிக் கொண்டு போனார். That is where the Narmada river flows in very high velocity. அங்கே மிகவும் வேகமாக ஓடுகிற ஒரு ஆறு இருந்தது. Narmada river. நர்மதா நதி அங்கே இருந்தது. We crossed the river and we went to the other side of the river. அந்த நதியை கடந்து நாங்கள் மறுபக்கத்திற்கு போகிறோம். There we could not find any human being at all. அங்கே மனுஷ சஞ்சாரமற்ற ஒரு ஸ்தலத்திற்கு போனோம். He took me into the forest and he took me inside a small cave. ஒரு மலைப்பான ஒரு இடத்தில் கொண்டு போய் என்னை ஒரு குகையின் இடத்தில் உள்ள ஒரு காடுகளுக்கு என்னை கொண்டு போனார். With a great burden he knelt in the cave and he opened the Bible to preach the gospel to me. மிகவும் பயபக்தியோடு வேத வசனத்தை திறந்து என்னிடத்தில் பேச ஆரம்பித்தார். He told me how God created the heaven and the earth. ஆண்டவர் எப்படி வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று. How God created the rivers and the seas. இந்த கடலையும் இந்த ஆற்றையும் கர்த்தர் எப்படி படைத்தார் என்று How சொன்னார். God created the plants and the animals. இந்த சிருஷ்டிகளையும் இந்த பறவைகளையும் இந்த மரங்களை எப்படி படைத்தார் என்று சொன்னார். How God created the human being. இந்த மனுஷர்களை கடைசியாக கர்த்தர் எப்படி படைத்தார் என்று How சொன்னார். God created human being fell into sin. உன்னை என்னை படைத்த மனுஷர்கள் எப்படி பாவத்திற்கு விழுந்தார் என்று சொன்னார். How Lord Jesus Christ came as a Messiah into this world. இந்த பூமியின் இரட்சகராக மேசையாவாக இயேசு எப்படி வந்தார் என்பதை விளக்கி சொன்னார். How much he suffered in the mount of Golgotha. How much he suffered in the mount of Golgotha. கொல்கதா மலையிலே ஆண்டவர் எப்படி பாடுபட்டார் என்பதை விளக்கி சொன்னார். How he was crucified in the cross of Calvary. அந்த கல்வாரி மலையிலே அவர் எப்படி காயம்பட்டார், எப்படி சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை சொன்னார். When he told me all this, I could not control myself. இவை எல்லாவற்றையும் அவர் எனக்கு விவரித்து காட்டின போது என்னால் அடக்க முடியவில்லை. It's because in Hinduism we got 30 into 3 crores of gods. ஏனென்றால் இந்து மதத்திலே நாங்கள் 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று அறிவோம். But none of the god came and died for my sins. ஆனால் ஒரு தேவன் கூட இந்து மதத்திலே எங்களுக்காக என் பாவத்துக்காக மரிக்கவில்லை. Here we find something so unique that Jesus Christ came and died for my sins. ஆனால் இங்கே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, அது ஒரே இடத்தில் காணப்படுகிறது. ஆண்டவர் வந்து மனுஷருக்காக மரித்தது. Even Hinduism says very sincerely in the Samaveda. சாமவேதத்தில் இந்து முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. Shiro Dhanvat Pradeshe Suchimani Vilasade Daikatai Multikanam, which means to say every man is sinners. Unless and until he is cleansed by the precious blood, he cannot go to the kingdom of God. இந்த சாமவேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷனும் பாவி, அவன் பாவங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளாவிட்டால் மோட்சபதி அடைய முடியாது. But we find nobody has come to shed the blood in Hinduism, but we find Christ having done it. ஆனால் இந்து மதத்திலே நான் படித்தபடி ஒரு தேவன் கூட மனுஷனுக்காக வந்து மரித்தது கிடையாது. ஆகவே எங்களுக்கு மோட்சபதி இல்லை. Then I opened my heart and I cried unto the Lord. ஆகவே நான் என் இருதயத்தை திறந்து நான் ஆண்டவரை நோக்கி அழுதேன். Lord, I am very very sorry, Lord. ஆண்டவரே, நான் மிகவும் மனஸ்தாபப்படுகிறேன். Lord, I open my heart unto you, Lord. ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயத்தை உமக்கு திறந்து தருகிறேன். Lord, it's for my sin that both of your hands have been nailed in the
cross. ஆண்டவரே எனக்காக உம்முடைய கரங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தால் It's for my sins that both of your legs have been nailed in the cross of Calvary. ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக உம்முடைய கைகளும் கால்களும் சிலுவையிலே கடாவப்பட்டிருக்கிறது. It's for my sin that a crown of thorns have been put upon your head. என்னுடைய பாவங்களுக்காக உம்முடைய தலையின் மேல் முள்முடிகள் சுட்டு It's அடிக்கப்பட்டிருக்கிறது. for my sin that a spear has been put upon your right rib. என்னுடைய பாவங்களுக்காக உம்முடைய விலாவிலே ஈட்டியானது குத்தப்பட்டிருக்கிறது. Lord, I'm sorry, please forgive me, Lord. ஆண்டவரே இந்த பாவங்களுக்காக என்னை மன்னியும். Lord, I'm sorry, please forgive me, Lord. ஆண்டவரே என்னை மறுபடியும் மன்னித்து மாற்றும். Lord was so gracious to me. ஆண்டவரின் மேல் கிருபையாக இருந்தார். Lord was so merciful to me. எனக்கு மிகவும் இரக்கமாக இருந்தார். As the word of God says in the Bible, அந்த வேதவசனம் சொல்கிறபடி he that covereth the sin shall not prosper, but whosoever confesseth it and forsaketh it shall have mercy. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். Again the word of God says in the Bible, மறுபடியும் வேதவசனம் சொல்கிறது, if you confess your sins, he is just and faithful to forgive all your sins and to cleanse you from all unrighteousness. உன் பாவங்களை மெய்யாகவே நீ மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்தால் கர்த்தர் உன்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிக்கிறதுக்கு நீதி உண்மை உள்ளவராயிருக்கிறார். I did it at the presence of God. நான் என்னை தாழ்த்தி வெறுமையாக்கினேன். My dear brothers and sisters, என் அருமையான சகோதர I சகோதரிகளே, did it sincerely at the presence of God. கர்த்தருடைய சன்னிதானத்தில் மெய்யாக மெய் மனஸ்தாபப்பட்டேன். I wept bitterly for all my activities right from my childhood in my life. நான் குழந்தை பிராயத்திலிருந்து செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக மிகவும் மனங்கசந்து அழுதேன். The God heard my prayer. ஆண்டவர் என்னுடைய அழுகை The கேட்டார். Lord answered my prayer. என்னுடைய குரலையும் கேட்டார். As the word of God says in the book of Revelation chapter 3 verse 20, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்கிறபடி, behold, I stand at the door and knock. If இதோ any man will listen to my voice, and if you will open up the door, I will come. மிகவும் எளிமையான மட்டுமில்ல, மிகவும் நேர்த்தியான கடவுளாயிருக்கிறார். It's because when he is choosing a son or a daughter for his kingdom, he has a courtesy to stand at the door of the heart and to keep knocking. My son, I love you. My daughter, I love you. ஆகவே தான் அவர் மிகவும் எளிமையாய் இவ்வளவு அன்பா இருக்கிறபடியால் வாசல் படியிருந்து தட்டி, மகனே மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். If it is Satan, it will not knock the door at all. அது சாத்தானா இருந்தால் நம்முடைய கதவை தட்டாது. Even if a small ventilator or a window is open, it will silently creep inside. ஒரு சின்ன ஒரு ஜன்னல் அல்லது மேல ஒரு பக்கத்தில் திறப்பிருந்தால் அங்கேயும் இயேசு வருவார். தள்ள கொட்டையை போட்டுக்கோ, தள்ள மொட்டையை போட்டுக்கோ, ஒரு 40 நாள் உபவாசம் இரு, விரதம் இரு, 18 படி ஏறி வா, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் சத்தியமான 18ஆம் படி மேல் வாழும், காசி ராமேஸ்வரம் ஆண்டை மலையாளம் அடக்கி ஆளும், வில்லாளி வீரமணி என்ற ஆனந்த தனையனையப்ப ஸ்ரீ சுவாமி. நான் முடிவு, ஐயோ போ, ஐயோ போலாம், ஆசீர்வதிக்கின்ற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, Lord Jesus Christ alone can bless. Hallelujah. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா.